2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body loving Krista. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, social talk. காதல் கை கொடுமா அப்படின்னு காதலர்கள் கேட்குறாங்களா? நிறைய கேஸ் பார்த்துருக்குன்னு. அவன் நேராக வரமாட்டான், பொண்ணில் தான் கேட்பான். அந்த பொண்ணும் நேராக வராது, எல்லாம் ஆன்லைனில். அதுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோனில் தான் சொல்லுவோம். கூடும் கூடாது எல்லாமே சொல்ல முடியும், ஜாதக பார்த்து சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு நீ பண்ணிட விடா கல்யாணம்னா பண்ணிட்டேன்னு வரானே, நான் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது யாருக்கு என்ன சொன்னேங்கிறது. சொன்ன உடனே 2 நாளுக்கு அப்புறம் கூட எனக்கு அடுத்த நாளே தெரியாது என்ன சொன்னேன். அவனை தான் கேட்கணும். என்னப்பா அவன் தான் சொல்லுவான், நீங்கள் போன வருஷம் உங்களை பார்த்தேன் சொன்னீங்க ஆயிடுச்சு, அந்த பொண்ணோட வருவான். இந்த பொண்ணு தான் கல்யாணம். சரிடா அப்பா, எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுடா, யாருக்கு என்ன சொன்னேன்னு தெரியாது, நீ தான் சொல்லணும். நான் அப்படி ஃபோன்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்கா, ஐயா உங்கள்கிட்ட நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 2 நாளுக்கு முன்னாடி பார்த்ததே தெரியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனில் சொன்னீங்க ஐயா, அதே மாதிரி தான் ஐயா நடந்துருக்குது, கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை எல்லாம் நீ சொன்ன மாதிரியே நடந்து. இப்போது பிரச்சனைன்னா தான் வருவானுங்க. டாக்டர்கிட்ட எப்படி நீங்கள் போகிறீங்க, நல்லாயிருக்கும் எவனா டாக்டர்கிட்ட போகிறானா, அதே மாதிரி தான் நான் டாக்டரும் ஜோசியரும் கிட்டத்தட்ட ஒரே ட்ராவல். பிரச்சனைன்ட்டு தான் வருவான் நம்மக்கிட்ட ஃபோனில். என்ன ஏன் பிரச்சனை, எல்லாம் நடந்தது எல்லாம் ஓகே சார், இப்போ வேறு பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அதெல்லாம் ஓகே, இப்போ வேலை பிரச்சனை. அப்படி ஒருத்தன், சில பேர் தொழில், இந்த மாதிரி பல ரகம் இருக்குது. எப்படி வியாதிகளில் பல ரகம், அதே மாதிரி பிரச்சனை பல. டாக்டரும் ஜோசியரும் ஒரே ட்ராவல் பண்ணுறான்றது தான் என்னுடைய கருத்து. காதல் பலிக்கும்னு சொன்ன மாதிரி காதல் கை கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? நிறைய அவங்க அதை எப்படி வீட்டில் பார்க்குற பொண்ணு தான்டா பண்ணிக்க முடியும், உன் லவ் சரியாக வராது, கட் ஆஃப் ஆகிடும், தானாகவே கட் ஆஃப். ஆமாம், ஏன் தானாகவே கட் ஆஃப் ஆகிடுது, என்ன காரணம்னே தெரியல. அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, பாதியில் போகிறதுக்கு ஏதோ சொல்லுவானுங்க, பிரேக்கப் ஆகிடுது சார். நான் தான் சொன்னேன்டா, முதல்ல சொல்லியிருக்கேன் அவனுக்கு, இது காதல் சரியாக வராதுடா, வீட்டில் பார்க்குறது தான் சரியாக வரும். அந்த பொண்ணாக இருந்தாலும் சொல்லியிருக்கேன், பையனை அப்படி தான் ஐயா ஆயிடுச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாதுடா, வீட்டில் பார்க்குறத பண்ணிக்கோ போ. இன்னும் 2த்தையுமே பார்த்துருக்கோம், நடக்குங்கிறதையும் பார்த்துருக்கோம், நடக்காதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். திருமணத்துக்கு எந்த பொருத்தம் ரொம்ப அவசியம்? இந்த பொருத்தம் மஸ்ட்டு, மற்றதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. மொத்தம் 10 பொருத்தம் தான் இருக்கிறதே. பொருத்தங்கள்னு பார்க்கும்போது நட்சத்திரப்படி 10 பொருத்தத்தில் 5 வந்தாலே பண்ணலாங்கிறது சாஸ்திரம். 5 பொருத்தம் வந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டா இல்லைங்கிறது ஒரு கணக்கு. அதில் தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இப்படி இருக்குதுங்க. வேத பொருத்தம், ராசி பொருத்தம், இதெல்லாம் சொல்லுவானுங்க, 10ல் கணக்கு உண்டு. அதில் முக்கியமாக யோனி பொருத்தம் அவசியம், ரஜ்ஜு பொருத்தம் அவசியம். ஸ்திரீ தீர்க்கம்ங்கிறது அந்த பொண்ணு, ஸ்திரீ தீர்க்கம்னா ஆயுள், கல்யாண பொண்ணோட ஆயுள், ஸ்திரீன்னா அந்த பொண்ணு, தீர்க்கம்னா ஆயுள். அந்த ஸ்திரீ தீர்க்கம் வலுவாக இருக்கணும், யோனி வலுவாக இருக்கணும், ஸ்திரீ தீர்க்கம் வலுவாக இருக்கணும், ரஜ்ஜு வலுவாக இருக்கணும், யோனி வலுவாக இருக்கணும். ரஜ்ஜு பொருத்தம்ன்றது, யோனி பொருத்தம்னா என்ன? ரஜ்ஜு பொருத்தங்கிறது தான் அந்த ஆண் பெண்ணோட ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறது, ரிலேஷன்ஷிப். அது முக்கியங்கிறான். ரஜ்ஜு எல்லாமே பஞ்சாங்கத்தில் வர்றது தான், ஜோசியர் கணிப்பு எதுவுமே இல்லை, அவன் போடுறான் எல்லாமே. ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன, யோனி பொருத்தம்னா என்ன, எல்லாமே அவன் போடுறது தான். ரஜ்ஜு பொருத்தம் முக்கியமாக இருக்குது. யோனி பொருத்தம் செக்ஷுவல் லைஃபு, அது பொருத்தமாக இருந்தால் தான், இல்லட்டா ஏன்னா அதில் போட்டிருக்கோம், ஆடுக்கு மாடு வரும், மாடுக்கு இது வரும், அது சேராது, சேரக்கூடியதுன்னு சிலது இருக்குது. இப்போ செக்ஷுவல் லைஃப் சரியாக இருக்குமா இல்லாதன்றது ஜாதகத்தில் தெரியும். கண்டிப்பாக யோனி பொருத்தம் வரலன்னு நாங்கள் வேண்டான்னு சொல்லிவிடுவோமே. ஜாதகம் வரும்போதே 10ல் 5 வந்தால் போகிறோங்கிறான், அந்த 5ல் யோனி முக்கியங்கிறான்.
யோனி முறிக்கும் ரஜ்ஜு முக்கியம், ஸ்திரீ தீர்க்கம் முக்கியம், அந்த மகேந்திர பொருத்தம் முக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த 5 இருந்தால் போகிறோம்னு சொல்லுவோம் நாங்கள். 10 வேணுங்கிற அவசியம் இல்லை. இதில் யோனி பொருத்தம் முக்கியமாக தேவை. ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா பண்ணாதேன்னு சொல்லிவிடுவோம். எல்லாத்தையும் விட நம்பர் 1 அது ரஜ்ஜு வரலேன்னு பஞ்சாங்கத்தில் போட்டுருவான். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வராது ரஜ்ஜுன்னு சொல்லுவான். சொல்லிட்டான்னா வேறு வேண்டான்னு வேறு பார்த்துக்கலாமே இப்போ என்ன அப்படி சொல்லுவோம். வேறு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி இது 5 வந்தால் போகிறோம். அதை அந்த போகிறோங்கிறது இந்த 5 முக்கியங்கிறதுனால போகிறோங்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. அது மாதிரி ஆட்கள் என்ன அவங்க பிரச்சனை இந்த அந்த ஜாதகத்தில் இருந்தால் அது மாதிரி பொசிஷன் அவங்களுக்கு வரும். ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்போ கிடைக்கும் அதை சொல்லலாம். இப்போ வேலை இருக்கார் பையன், எப்போ அவருக்கு வேலை 28 வயசாச்சு வேலை கிடைக்கல, எப்போ கிடைக்குன்னா சொல்ல முடியும். தசாபுக்தி மாறணும்னு ஒன்று சொல்ல முடியும், குரு மாறணும்னு சொல்ல முடியும், இதெல்லாம் சொல்லலாம். இவ்வளோதான். எப்படி இருந்தால் வேலை கிடைக்கும், எப்படி இருந்தால் வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் ஜோதிட வகுப்பு தான் எடுக்கணும். ஃபுல்லாக ஜோதியம் சொல்லி தரணும். தனித்தனி ஜாதக பலன்களுக்கு இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் சொல்லணும்னு சொன்னீங்க. பொதுவாக நாட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாறுது? ஒவ்வொருத்துக்குமே ஜாதகம் இருக்குது. அதான் சனி பயிற்சி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு ஜாதகம்னு ஒன்று உண்டு, தமிழ்நாட்டுக்கும் ஜாதகம், இப்படி ஜாதகம் தனியாக உண்டுன்னு. இது ரெண்டுக்கும் என்ன மாற்றங்கள் ஏற்படும் இந்த சனி பயிற்சியில்? ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சினால் என்ன, இவன் குருவோட வீட்டுக்கு போகிறான். இப்போ சனி சொந்த வீட்டில், மகரம் கும்பம் சொந்த வீடு. இப்போ குருவோட மீனராசிங்கிறது குருவோட சொந்த, அங்கே போய் உட்கார்றார். அங்கே உட்காரும்போது என்ன பண்ணுவார், நாட்டுக்கு என்ன பண்ணுவார்னு சொன்னீங்கன்னா அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் டெவலப் ஆகும், நிறைய டெவலப் ஆகும். நம்ம இந்த ஆட்டோமொபைலு மெக்கானிக்கல் சமாச்சாரம், இரும்பு சமாச்சாரம் எல்லாமே அபிவிருத்தி ஆகிடும் நாட்டுக்கு. வெளிநாட்டிலேருந்து இங்கே தொழில் பண்ணக்கூடிய சப்ஜெக்டு அதிகரிக்கும். தமிழ்நாட்டுக்கு நான் தொழில் பண்ணுறேன்ற விஷயம் கூடுதலாகிடும். எல்லாமே அந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, இரும்பு டெவலப் ஆகிடும். ரொம்ப நன்னாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது ஏற்படக்கூடிய சனி பயிற்சி நன்மை தான் பண்ணும். குரு வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால கெடுதல் பண்ணாது. அரசியல் ரீதியாக என்ன மாற்றங்களை கொண்டு வரும் சனி பயிற்சி? பெரிய மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் ஆகும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் பண்ணுவான். இந்த சனி மாற்றத்தை கொண்டு வர மாட்டாங்கிறது மாதிரி உட்கார்றாரு குருவோட வீட்டில். அதனால் பெரிய மாறுதல் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே மெயின்டைன் ஆகிப்போம். நல்லாயிருக்கும். இன்னும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லை, குரு உடனே மாறிடுறாரு. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் இவர் மார்ச் மாதம் மாறினார்னா மே மாதம் குரு மாறுறார். அவர் போய் புதனோட வீட்டுக்கு போயிடுறார். அங்கேருந்து ரிஷபத்துலேருந்து அங்கே போகிறாருன்னு வைங்க. அந்த குரு பயிற்சியும் கூட பார்த்தீங்கன்னா நன்மை தான் பண்ண போகிறார். குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் தேர்தல் வரப்போகுது. அதே தான் அது இந்த வருஷத்துலேயே குரு பயிற்சி வந்துடுது. மேலே தேர்தல் அடுத்த வருஷம். ஆமாம், குரு பயிற்சி ஆகி அப்போ அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரு பயிற்சி வந்துடும். 26 மே மாதத்துக்கு அப்புறம் தேர்தல் வந்தால் இன்னொரு குரு பயிற்சி வந்துடும். இப்போ மேலே வருது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார் அவர். அங்கே புதனோட வீட்டிலேருந்து கடகத்துக்கு வந்துடுவார். தேர்தலும் போது கடகத்தில் குரு உச்சம். அந்த இடம் பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சொன்னோமே ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் ஆகும்னு, அது இன்னும் சிறப்பு. குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த 26 மே 25 மே குரு பயிற்சியோட 26 மே குரு பயிற்சி ரொம்ப சிறப்பு. உச்சமான இடத்துக்கு அங்கே உச்சம் அடைகிறார். உச்சம் அடைஞ்சார்னா மேக்சிமம் நன்மை தான் பண்ணுவார். எல்லாருக்குமே பொதுவாகவே, நாட்டுக்கும் அப்படி தான் நன்மைகள் நிறைய நடக்கும். எல்லாருமே ஹாப்பியாக தான் லீட் பண்ணுவாள். சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாட்டில். நாட்டு தலைவர்கள் சந்தோஷம் அடைகிற மாதிரி கொண்டாந்து விட்டுருவார் லைஃபு. எந்த கவலையும் பட வேண்டாம், நல்லாயிருக்கும். இந்த குரு பயிற்சியோட அடுத்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பு. இதுவும் நல்லாயிருக்கும். இதை விட 200% அது பெட்டர். நீங்கள் சொல்கிறது அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக தமிழ்நாடும் இந்தியாவும் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட்டு இன்னும் கூடுதலாக எதிர்பார்க்குற மாதிரி வரும், கிடைக்கும். இப்போ கிடைக்கலங்கிறாங்க. மத்திய அரசாங்கத்திட்டேருந்தே சப்போர்ட் கிடைக்கும். இப்போ கிடைக்கலங்கிறாங்க, அது கிடைச்சிரும்.
குரு பயிற்சிக்கு பிறகு இவங்க என்னெல்லாம் தேவைகள் சொல்கிறாங்களோ அது குரு பயிற்சிக்கு பிறகு மத்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும், கிடைக்கும். அதுக்கு வாய்ப்புகள் கூட. அந்த 26 அதான் சொன்ன 26 மேக்கு அப்புறம் குரு உச்சத்தில் அடைஞ்சான்னா இவாளோட தேவைகள் முழுவதுமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் அவள் வந்துடுவா, சப்போர்ட்டடாக இருப்பாள். இப்போ அவள் தரலேன்னு சொல்லின்னு இருக்கவாள்லாம் தேவையானதை கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு நிலவரம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. 26 மேக்கு அப்புறம் என்ன எதிர்பார்த்தோமோ அதை எங்களுக்கு கிடச்சிடுது, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், ஒன்றும் பெரிய எங்களுக்கு இது இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையும் கூட வலுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 26 மேக்கு பிறகு. அந்த ஓராண்டில் இந்த வித்தியாசங்கள்லாம் போய் வித்தியாசங்கள் குறையும். இப்போ இருக்கிற வித்தியாசம் ஒரு 80% வச்சுட்டேன்னா 40% ஆகிடும், பாதிக்கு பாதி குறையும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகிறது நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்திலேருந்து மத்திய அரசாங்கம் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டவர்கள் இங்கே தொழில் தொடங்குகிற வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. அது தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே, நிறைய வரப்போகிறது. இதனால் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய போகிறது, நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும், மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போகிறான். கஷ்டப்படுறது குறையும், சந்தோஷப்படுறது அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய போகிறது, வருமானம் அதிகரிக்க போகிறது. இப்படியெல்லாம் பலது இந்த குரு பயிற்சிக்கு அதுக்கு முன்னோட்டம்னு வச்சுக்கலாம். 26 மேக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களுக்கு சிலது முன்னோட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இது ட்ரெய்லர் மாதிரி இங்கே ட்ரெய்லர் நடக்கும். பூகோள ரீதியாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படுமா, இல்லை அதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? மீண்டும் ஃப்ளட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளட்டு இப்போ வரலன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம். 2015 தான் மாட்டணும். இப்போ இந்த 26க்கு மேற்கு பிறகு மீண்டும் ஃப்ளட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 26 மேக்கு அப்புறம் எலெக்ஷன், ஜென்ரல் எலெக்ஷன் வர காலகட்டத்தில் இந்த ஃப்ளட்டு மீண்டும் வரலாம். புயல் அதுதானே, புயல் மழையா வரத்துக்கு புயல் மழையினால் சேதங்கள் ஃப்ளட்டு வருது. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரலாம்ங்கிறது. 26 குரு பயிற்சி 26 குரு பயிற்சிக்கு பிறகு வித்தின் 1 இயர், ஏன்னா திருப்பி அவன் மாறிடுவான். வித்தின் 1 இயர்க்குள்ளே அந்த சந்தர்ப்பங்கள் வரது எதிர்பார்க்கப்படுகிறது. அது சரியாக ஆகிடும். இவாளும் எச்சரிக்கையாக தான் இருப்பாள். அது எந்த அரசாங்கமும் அது வேறு விஷயம். அரசாங்கம் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடத்திடுவா, நல்லது நடக்கும், ஒரு கவலையும் பட வரா மாதிரி இருக்காதுங்கிற. நான் இந்த குரு பயிற்சினால் இப்பொழுது ஏற்படுற குரு பயிற்சியிலே இந்த கஷ்டப்படுறது பாதிக்கு மேலே குறைஞ்சிடும், சுகப்படுறது அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சியிலேயே 26 குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கஷ்டங்கள் குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட்டடாக இருக்கும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். வேலையில்லா திண்டாட்டம் ஒழிஞ்சாலே பாதி கஷ்டம் போனது தானே, அதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. 26 மேக்கு பிறகு நடக்கத்தான் போகிறது. எல்லாமே நன்னா நடக்கும், எல்லாமே ஓகேன்னா இந்த இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்குங்கிறது தான் ஒன்று. மற்றபடி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும். மக்கள் ஹாப்பியாக தான் இருக்க போகிறா, சந்தோஷமாக இருக்க போகிறா. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது மாற்றங்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். இந்த 2 குரு பயிற்சியுமே எதிர்பார்க்கலாம். மிக மிக ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதுக்கு இறைவன் அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. இப்போ உங்கள் அப்பா பல அரசியல்வாதிகளுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்காரு, அது மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்களா? இன்டைரக்டாக சில பேர் வந்திருக்கா. சில பேர் என்ன பண்ணால் அந்த எம்எல்ஏக்கு நிற்கிறேன்ற காலகட்டத்தில் வந்திருக்காரு. அவர் எங்கே வெளியூர்லேருந்து வந்திருக்கார். நான் நிற்கலாமா வேண்டாமா வந்தார். நீங்கள் சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்னா, யாரோ பார்ட்டி தானே சீட்டு கொடுக்கணும், சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணோம் போல் தெரியுதே, ஜாதகம் ஒத்துழைப்பு இல்லை, கோஆப்ரேட் பண்ணலையேன்னு. இல்லையா, எப்படியாவது பாருங்கள், எப்படியாவது நீங்கள். நான் என்ன பண்ண முடியும்? உன் பார்ட்டி சீட்டு கொடுத்துட்டான்னா நீ வின் பண்ணிவிடுவேன். உனக்கு சீட்டு கிடைச்சி நின்றுட்டியானா நீ நிற்கிற இடத்துல வெற்றி பெற்ற, அதுக்கு ஜாதகம் இருக்குது. வெற்றி அடைஞ்சிடும், தோல்வி அடைய மாட்டேன். சீட்டே கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண முடியுதில்ல. சீட்டு கொடுத்தால் வெற்றி, நீ நின்னா வெற்றி, அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இதில் தெரியாது. கொடுக்கல, அவருக்கு வரல,
நிற்க வைக்கல, சீட்டு கொடுக்கல, வரல. அப்புறம் வந்தார் திரும்பி, ஓராண்டுக்கு பிறகு வந்தார். இப்போ உனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, தசாபுக்தி மாற்றம் அடைஞ்சிருக்கு, கிரகம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ வேறு பார்ட்டிக்கு போயிட்டார். அதுக்குள்ளே அவர் இந்த பார்ட்டிலாம் கொடுக்கலன்னு இப்போ கிடைக்கும் மேடா கண்டிப்பான்னு கிடைச்சிட்டு. ஓ அருமை. எப்போ நான் சொல்கிறேன், அந்த ஓராண்டு தள்ளி 2 ஆண்டுகள் கூட தள்ளி இருக்கோன்னு நினைக்கிறேன். வந்தார், வெளியூருக்கார். இப்பொழுது உங்களுக்கு பார்ட்டி சீட்டு கொடுப்பானே, கொடுத்துட்டான். ஏன் கொடுத்த பிறகு தான் வந்தேன். நீ நிற்கிறது உறுதியாச்சுன்னா வெற்றி அடைஞ்சிரு. வெற்றி அடைஞ்சிட்டார், உட்கார்றாரு எம்எல்ஏவான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்த கதை. இந்த 5 ஆண்டு இல்லை, கடந்த 5 ஆண்டு ஆயிடுச்சு. மோர் தென் 5 இயர்ஸ் அது முடிஞ்சு. இதுக்கப்புறமே வந்துடுது, கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்கிறேன். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அது மாதிரி திரையுலகை சார்ந்தவங்களும் அடிக்கடி சந்திப்பாங்களா அவங்கள? அதான் திரையுலகை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் கேட்பா. வர முடியாது, நேரில் ஃபோனில் கேட்பா. அது பண்ணியிருக்கேன், ஃபோன்லேயே சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பேர் சொல்ல விரும்பலை. பார்த்துருக்கேன், அவள் ஜாதகம் பார்த்துருக்கேன். நன்னா இருக்குது நன்னா இல்லைன்னும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நிறையா நடந்துருக்கு, ஃபோன்லேயே நடந்துருக்கு. இப்போ பொதுவாக ராசி பலன், தின ராசி பலன் நீங்கள் பத்திரிகையில் எழுதுறீங்க. தின ராசி பலன் அப்படின்றது கோடிக்கணக்கான பேர். இப்போ ரிஷப ராசின்னா இன்றைக்கி கோடி பேர் பண வரவுன்னு எழுதிடுறீங்க. கோடிக்கணக்கான பேருக்கு ரிஷபராசி. கண்டிப்பாக இந்த கோடிக்கணக்கான பேருக்கும் பண வரவு இருக்குமா? வராது, வரதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதில் ஒரு சிலருக்கு தான். ரிஷபராசியில் பண வரவு இன்றைக்கி பண வரவுன்னு போட்டிருந்தா எல்லாருக்குமே வந்துடாது, ஒரு சிலருக்கு தான் வரும். ஏன் அந்த ஒரு சிலருக்கு? மற்ற கட்டங்க சரியாக இருக்கணும் அவருக்கு, ரிஷபராசிக்காரனுக்கு. அவனுக்கு தசாபுத்தி நன்னா இருக்கணும், இப்போ நடக்கிற தசாபுத்தி நன்னா இருக்கணும், மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டடாக இருக்கணும். அப்போ தான் அது வரும். எல்லாருக்கும் வந்துடாது, மாறுமே. ஜாதகங்கள் எல்லாருக்கும் மாறுமே. வார பலன்கள் பெரும்பாலும் பொருந்துன்றீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா எதுவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 70%. அதுக்கு மேலே பொருந்தாது. ஜாதகம் பார்த்து சொல்கிற பலன்களே 70% தான் சொல்லும்போது வார பலன் 50% தான், இன்னும் குறையும். ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறதே 70க்கு மேலே வராதுங்கிறோம். அப்போ ராசி பலன் எப்படியே, இது கோச்சாரம், அது வேறு. இது 50% நடக்கும். கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். நான் சொல்கிற பல பேர் கேட்டாங்களே, ஐயா வார பலன் நான் உங்களுக்கு பல வருஷமாக படிச்சுன்னு இருக்கேன், இது இல்லை கரெக்டாக வருமானலாம் கேட்டேன். 50% கரெக்டாக வரும், அதுக்கு மேலே வராது. நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்கும். இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர் ஜோசியம் கற்றுக்கிட்டு ஜோசியம் சொல்ல வராங்க. அவங்க ஜோசியம் சொல்ல வர்றதுக்கு காரணம் ஜோசியத்தை தெரிந்து எல்லாருக்கும் சொல்லணுன்றதா, இல்லை இந்த ஜோசிய தொழில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக மாறி இருக்கிறதா? வருமானத்துக்கு பல வழிகள் இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகளில் இது ஒரு வழி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஜோதிடம் இப்போ வரவங்களுக்கு ஜோதிடம் சொல்கிறதும் ஒரு வழியாகி போச்சு, ஒரு தொழிலாகி போச்சு. இப்படியும் சம்பாதிக்கலாங்கிற ஒரு கருத்தில் வராங்க, சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் ஒரு பெருத்த இதில் ஈடுபாடு கொண்டு இதை நம்ம சொல்லி பல பேருக்கு நன்மை பண்ணலாம் அப்படி ஒன்றும் அந்த மோட்டிவில் யாரும் வர்றதில்லை. சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சி இந்த ஒரு 15-20 வழியில் இது ஒரு வழி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வழியாக இவர் ஒன்றும் பெருசாக நன்மை பண்ணிட போகிறதில்ல, அந்த மோட்டிவில் யாரும் வரதில்லை. இப்போ வரவாடலாம், அப்போ எப்போவுமே அப்படிதான் கூட வச்சுக்கலாம். இப்போ பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்குறவங்க தங்களுடைய குடும்பத்துக்கு தங்க மகளுடைய ஜாதகம், பையனுடைய ஜாதகம், தன்னுடைய ஜாதகம் இதெல்லாம் பார்த்து நடப்பாங்களா, இல்லை இதையெல்லாம் வேறு யார்ட்டையாவது கொடுத்து பார்க்க சொல்லுவாங்களா? அதுதான் உண்மை. என் பொண்ணு 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், நான் பார்க்கல. என் ஃப்ரெண்டு ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி இந்த சமயம் என் பொண்ணுக்கு பண்ண போகிறேன், இப்படி தான் எனக்கும் அப்படி தான். நான் பார்த்துக்க மாட்டேன், என் ஜாதகத்தை நான் பார்த்துக்க மாட்டேன். பார்த்தா பழிக்காது எங்களுக்கு. எங்கள் குடும்பத்தை சார்பாக நாங்கள் பார்த்துட்டால் எனக்கோ என் மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ நான் பார்த்தா சரியாக பழிக்கிறது இல்லை. இதில் அனுபவத்தில் பார்த்தது இப்படி தான் சொந்த வாழ்க்கைக்கு ஒத்து வர்றதில்லை யாருக்குமே. இப்போ டாக்டர் நான் முதல்லேருந்து டாக்டர் வைத்தியம் அவருக்கு பார்த்துக்க முடியாது, வேறு இடத்துல தான் பார்த்துக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். டாக்டரும் ஜோசியரும் அதுதான் இதுவும். என் குடும்பத்துக்கு நான் பார்த்துக்க முடிஞ்ச பார்த்தா பழிக்காது, நான் வேறு ஆள்கிட்ட தான் பார்த்துட்டாகணும். நாங்கள் நேராக போய் பார்க்க மாட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்களே, அவர் எங்கிட்ட கேட்பார் அந்த ஜோசியர், நான் அவர்கிட்ட கேட்பேன், இவர்கிட்ட. இப்படி தான் நடக்குமே தவிர எங்களுக்கு நாங்களே தினப்படி ஜாதகத்தை வச்சு, ஜாதகம் இருக்கும் அதை பிரித்து கூட பார்க்க மாட்டோம்.
வேறு ஆள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எங்களுக்கு அதில் பலிதம் அடையிறதில்லை, பலிக்க மாட்டேங்குது. இந்த துறையில் இருக்க பல பேர் இன்றைக்கி ஜோசியத்தில் விற்பனர்களாக இருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள்? நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள்லாம் அடிக்கடி சந்தித்து பேசிக்குவீங்களா? பல மீட்டிங்கு போவோம், பல மீட்டிங்கில் சந்திச்சுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து போவோம். அதில் ஐயா பெரியவங்க அரிகேசநல்லூர் மூத்த ஜோதிட கலைஞர், அவர் ரொம்ப நண்பர், அப்பாவுக்கு நண்பர், எனக்கு நண்பர் ஆகிட்டார். அப்பாவுக்கு பிறகு எனக்கும் நண்பர் ஆகிட்டார். நான் வாத்துக்கு போயிருக்கேன். உங்கள் அப்பா தான் அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவர் வாழ்க்கையை மாற்றி அது இவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அப்பாக்கிட்ட இவர் பார்த்தேங்கிறதே இவர் டிவியில் சொன்னாருன்னு வேற ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அப்புறம்தான் நான் அந்த நேரம் பார்க்கல, அப்புறம்தான் தெரிஞ்சுது இவங்க சொல்லியிருக்காங்கன்னு. அது மாதிரி சீரியல்லையும் சொல்லியிருக்காங்களாம், டிவிலையும் சொல்லியிருக்காங்களாம், பேட்டிலையும் இதெல்லாம் மற்றவா சொல்லி தெரிஞ்சுட்டேன். ஆனால் நண்பர், குடும்ப நண்பர் அவர். அரிகேசநல்லூர் அண்ணாவை சொல்லலாம், நான் அண்ணன் தான் சொல்லுவேன், அரிகேசநல்லூர் அண்ணா சொல்லலாம். இவர் ஆதித்ய குருஜின்னு ஒருத்தர் இருக்கார், ஜோதிடர், அடிக்கடி மாநாடு நடத்தக்கூடிய ஜோதிடர், அவர் எனக்கு நண்பர். முருகு ராஜேந்திரன் இருந்தார், அவரோட புள்ள இப்போ முருகு பாலமுருகன். முருகு ராஜேந்திரனே எனக்கு நன்னா தெரியும், அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு. இப்போ முருகு பாலமுருகன் எனது நண்பர், ஜோதிட நண்பர். அவரோட மாநாட்டுக்கு என்னை அழைப்பார், நிறைய மாநாடு பண்ணியிருக்கார் அவர். முருகு ராஜேந்திரன் அந்த குரு பயிற்சி மாநாடு, தனி பயிற்சி மாநாடு அப்பாவை கூப்பிட்டார், அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டார். அவர் மாநாட்டுக்கும் நடந்துட்டுருக்கேன், இப்போ முருகு பாலமுருகன் மாநாட்டுக்கும் கலந்துட்டுருக்கோம். எல்லோரும் வருவாங்க, அதில் நானும் போய் கலந்துட்டுருக்கேன். அவரும் எனது நண்பர் தான். ஆதித்ய குருஜி, முருகு பாலமுருகன், இந்த இவர் அரிகேசநல்லூர் அண்ணா, எல்லாருமே நண்பர்கள் தான். பேசிக்குவோம், அடிக்கடி பேசிக்குவோம், மீட்டிங்கில் சந்திச்சுக்குவோம் எல்லாருமே. இந்த மாதிரி மாநாட்டில் சந்திச்சுக்குவோம். இவர் யாகம் பண்ணுறாரு பாருங்க, அதில் சந்திச்சுக்குவோம். இப்படி இருக்குது. வெளியூர்லேயும் சில பேர் இருக்கா, ஃபோனில் பேசுகிற மாதிரி. இவரெல்லாம் நேரில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் தான், எல்லோரும் நண்பர்கள். சில பேர் விட்டு போயிருக்கலாம், நான் சொல்ல மறந்துருக்கலாம், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, நிறைய பேர் இருக்கா. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. நல்லது, ரொம்ப நன்றி.